மதுரையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் கட்டி வைத்து தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரையும் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். மதுரை மாட்டுத்தாவணி ஆமணி பேருந்து நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்து நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதில் ஒரு தனியார் பேருந்து நிறுவனத்தில் பணிபுரியும் ஓட்டுநரின் கைகளை ஜன்னலில் கட்டி வைத்து சக ஊழியர்களும் உரிமையாளரும் தாக்கியுள்ளனர். ஓட்டுநரிடம் சில கேள்விகளை கேட்டு இனி மதுரை பக்கமே வரக்கூடாது என கூறி மிரட்டும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. ஓட்டுநரை கட்டி வைத்து மிரட்டும் காட்சிகளை வீடியோ எடுத்து அவரை யாரும் பணிக்கு சேர்க்கக்கூடாது என்றும் இதுபோல் மோசடியில் ஈடுபட்டால் இதுதான் தண்டனை எனவும் எச்சரித்து வாட்ஸ்அப் குழுவில் வீடியோவை பதிவிட்டுள்ளனர். இது தொடர்பாக பேருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் தாக்கப்பட்ட ஓட்டுநரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். ஓட்டுநர் பேருந்து நிறுவனத்திற்கு தெரியாமல் விலை உயர்ந்த செல்லப்பிராணிகளை பேருந்தில் எடுத்து சென்று உரியவர்களிடம் ஒப்படைத்து பணம் பெற்றதாகவும், கூகுள் பே மூலம் பயணிகளிடம் டிக்கெட் விலையை விட கூடுதல் பணம் வசூலித்ததாகவும், அதனாலேயே இந்த சம்பவம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது.